அடிப்படை வசதி கூட இல்லாத கோவில்களில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் எதற்கு என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அமைச்சர் ரமேஷ், கடந்த ஆட்சியில் திருமண மண்டபம் உள்ளிட்ட கமர்ஷியல் பயன்பாட்டுக்காக அறநிலையத்துறை பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். சேலம் மேலும் மாதத்திற்கு 500 பக்தர்கள் மட்டுமே வரும் குன்னூர் விநாயகர் கோவிலுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் எதற்கு என்ற கேள்வி எழுப்பிய அவர், பக்தர்கள் அடிப்படை வசதிகள் தான் கேட்கிறார்கள், மல்டி லெவல் கார் பார்க்கிங்கை கேட்கவில்லை என்று தெரிவித்தார். குன்னூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில், ஏறத்தாழ அந்த கோயில்களிலிருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோயில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது?